லக்கணம் வலிமையா ராசி வலிமையா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். கடக லக்கணமாக வந்து அந்த லக்கணத்தில் ராகு இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி, எக்ஸ்டெப்ஷன், விதிவிலக்கு. என்ன சார் இப்போ தான் சொன்னீங்க லக்கணத்தில் ராகு இருந்தாலே சிக்கல் அப்படின்னு சொல்லி. லக்கணத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். லக்கணத்தில் கேது இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். இது திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் மூல நூல்களிலே கடக லக்கணத்தில் ராகு இருந்தால் அது மிகச்சிறந்த யோகத்தை தரும் என்பது மூல நூலில் ஒரு பாடல் குறிப்பிடுகிறது. இந்த இடங்களில் இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்களில் மிக மோசமான விளைவுகளை, மிக வேதனையான நிகழ்வுகளை அவர் அனுபவிக்கப் போகிறார். கேது திசை நடக்கும்போது ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். இந்த நிறைய பேர் சன்னியாசியாக போகிறாங்க பார்த்தீங்களா, குடும்பமே வேணாம்டா சாமின்ட்டு விலகி போயிடுவாங்க. கேது திசை ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ஜோதிடத்தில் நாட்டம், விரக்தி. யாராவது கேது திசை கேது புத்தியில் பாதிப்புக்குள்ளாக இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் என்னவா உங்களுக்கு கேது திசை தான் நடக்குதா? கேது வந்து எந்த இடத்துல இருக்காரு? நான் சொன்ன இடத்துல இருக்காரா? 4ல் இருந்தால் இருக்கக்கூடாதுல்ல. ஆமாம், புதனும் கேது இருக்கு. சரி 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 நீங்கள் சொன்ன சரியாக கவனிக்கல. சார பரிவர்த்தனை அது மாறிடும். அது பரிவர்த்தனை யோகம் பெற்றாலே அது வந்து அந்த இடத்துல இருக்காது, அந்த வீரியம் குறைஞ்சிரும். 4ல் கேது இருக்கும்போது தாய்க்கு உடல் உபாதைகள், சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படும். நம்ம பார்த்து வச்சுக்கிறணும். 4ல் கேதுன்னா உங்களுக்கு சொந்தம், உங்கள் பேரில் சொந்தமாக வீடு இருக்காதே இல்லையா? வாடகை வீட்டில் இருக்கணும். உங்கள் வீட்டுக்காரர் பேரில் வீடு இருக்கலாம். அதனால தான் நான் விவரமாக கேட்டேன், உங்கள் பேரில் வீடு இருக்காதுன்னு. அமையும். நான் சொல்கிறேன், 4ல் கேதுவும் மாந்தியும் உட்கார்ந்தால் 50 லட்சம் கோடி இருந்தாலும் வீடு இருக்காது. குடும்பப்பட்ட சார் உங்களுக்கு வீடு இருக்கா? உங்கள் ஊரில் இல்லை. ஆமாம், இது தெரிஞ்சுக்கங்க, ரூல்ஸ் எழுதிக்கங்க. 4ஆம் இடத்தில் கேதுவும் மாந்தியும் சேர்ந்திருந்தால் குடியிருக்க குச்சி இல்லைங்கிறார். 1 லட்சம் கோடி இருந்தாலும் வீடு இருக்காது அவன் பேரில். வீடை தவிர எல்லாமே இருக்கும். நான் அன்னைக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து பேசினார். அவருக்கு வந்து பெட்ரோல் பேங்க் இருக்குது, காலி இடம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் மெயினான ஏரியாவில் சொந்தமாக வீடு இல்லை. அப்போ ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது, அமைப்பு இருக்குது. அப்போ அந்த கேது திடீர் இழப்புகளை ஏற்படுத்தும், மன விரக்தியாகும். நான் கேது புத்தியிலே பாதிப்பு எனக்கு கேது 2ஆம் இடத்துல இருக்கு. கேது புத்தி முடிஞ்சிருச்சு. எனக்கு 38 நாள் படுத்த படுக்க கிடந்தேன். ஒரு ப்ராப்ளம், உடம்புக்கு முடியாமல் இல்லை, மனசுக்கு முடியாமல். காலையில் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. அப்படி இந்த பிரமை பிடித்தவன் எப்படி இருப்பான்? என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் எனக்கு 50 வயசு ஆகுது, அவ்வளோ ஒரு சோகத்தை என் மனதிலே வச்சதே கிடையாது. அப்போத்தேன் தெரிஞ்சு, ஆஹா அடித்தா பாரு, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்லான்னு. கேதுதான், கேது புத்தி. அப்படியா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கையில் வந்து அப்படி ஒரு கஷ்டப்படலை. அவமானம் தேடி வரும், அசிங்கம் தேடி வரும், திடீர் இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். தொட்டது அனைத்தும் விளங்காது, மனவேதனையை கொடுக்கும்.
மருந்து குடிச்சு சாகலாமா, தூக்கு போட்டு சாகலாமா, இல்லை ரயில் தண்டவாளத்தில் விழுகலாமா, இல்லை மூணையும் ஒன்றா செய்யலாமா? விஷம் சம்பந்த சிந்தனை ஏற்படும். ஏன்? கேது ராகு என்ற 2 கிரகங்களும் விஷம் சார்ந்த கிரகங்கள். மன விரக்தியை கொண்டு வரும், தனிமைப்படுத்தும். பெத்த பிள்ளை மதிக்க மாட்டான், அம்மா மதிக்க மாட்டான், நேற்று வரையும் சிரிச்சு பேச்சுக்கு இருந்த கூட பிறந்த அண்ணே மதிக்க மாட்டான், பொண்டாட்டி மதிக்க மாட்டான். என்னடா அப்படி ஆச்சு? மேஜிக் மாதிரி நடக்கும். நம்ம பேசாம இருந்தாலும் விரட்டி வரும். நான் எனக்கு முன்னாடியே ஜாதகத்தில் கணிச்சிட்டேன். அதனால நான் மௌனத்தை மட்டும் கடைபிடித்தேன். மௌனத்தை மட்டும் கடைபிடிச்சு பேசாமல் இருந்தேன். ஆனால் அந்த கிரகம் என்னை எப்படிலாம் டச் பண்ணிச்சுன்றதை என்னால் உணர முடிந்தது. மிகவும் வேதனைப்பட்டேன். கொடூரமான டைம். ஒரு சிறைச்சாலையில் போட்டால் கூட அவ்வளோ கொடூரம் வராது. அதை விட கொடூரமான ஒரு நேர காலத்தை அனுபவித்தேன். கேது புத்தி. காரணம் என்ன? இருக்கக்கூடாத இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருந்தால் மறு ஜென்மம் கிடையாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நம்பிக்கை. 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தால், அந்த அம்மாவுக்கு உட்காந்துருக்கோம்ல 12ல் கேது, அவங்க மட்டும் கைதிட்டுறாங்க. பார்த்த சாரதி பாத்திர கடை கைதிட்ட மாட்டேங்கிறாரு. கேது 12ல் உட்காந்துருந்தா மறு ஜென்மம் கிடையாது. இந்த ஒரு ஜென்மமே போதப்பா அப்படின்னு போயிடலாம். ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இன்னொரு கருத்து சொல்ல கேட்டுக்குங்க. 8ஆம் இடத்தில் கேது இருந்து ஏதோ ஒரு திசையும் ஏதோ ஒரு புத்தியும் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏதாவது ஒரு திசை புத்தி சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். பார்த்த சாரதி. இப்ப கேது திசை, கேது புதன் புத்தின்னு இருக்காரு ஐயா. இப்ப கேது சுயசாரத்தை வாங்கியிருந்தால், அந்த புதனும் கேது சாரத்தை வாங்கியிருந்தால் மரணம் அல்லது மரணத்துக்கு சமமான கண்டம் ஏற்பட்டே தீரும். ரொம்ப முக்கியமான விதி இது. இப்படி சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய சாரத்தை ஏதோ ஒரு கிரக திசா புத்தி நடக்கிறது என்றால், திசாநாதனும் புத்திநாதனும் 8ஆம் இடத்தில் அமர்ந்தவருடைய சாரத்தை வாங்கியிருந்தால் மரணம் வரும், மரணத்துக்கு சமமான வேதனை வரும், மரண கண்டம் வரும். உங்களுக்கு அப்படி அமையலை இல்லையா? கேது என்ன சாரம் வாங்கியிருக்கீங்க? பார்த்து சாரதியா, உங்களை கேட்கல, இவரை கேட்டேன். இவரை கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உங்களை கேட்குறேன், அடுத்து அவர் சொல்லட்டான். சரி, ரைட்டு. எத்தனாவது இடம்? 3. 3ல் இருந்தால் நல்லது தானே? உபஜயஸ்தானம் ஏன் பிறந்துன்னு கேட்க சொல்லுங்கயா. ராகுசாரம். அப்போ 3ஆவது ராகு உங்களுக்கு நல்லது செய்வார், கேது உங்களுக்கு துன்பத்தை தருவார். அவ்வளோதான். ஏன்னா ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நேர 7ஆம் அறிவிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும். அப்போ 3ஆம் இடம் என்பது வெற்றி. உங்களுக்கு எதிரிகள்லாம் இந்த நேரத்தில் வந்தாங்கன்னா, ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இடப்பிரச்சனை, ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்பட்டால் அது உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும். எது கொடுக்கும்? ராகு கொடுக்கும், கேது கெடுக்கும். ஏனென்றால் இவருக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கு. முருகன் சார் என்ன பேசுறீங்களா? ஏன்? யார் உங்களுக்கா?
ராகு யாருடைய சாரம் வாங்கியிருக்கு? ராகு யாருடைய சாரம் வாங்கியிருக்கு? சூரியனோட சேர்ந்துருக்கா? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. சரி ரைட், சூரிய சாரத்தில் நிற்கிது. சூரியன் இங்கே இருக்குது, எட்டில் இல்லை. நான் சொல்கிறது இப்போ எழுதி ஒரு கோடு போட்டுக்குங்க சார், ரொம்ப முக்கியமானது. மைக் ஆஃப் பண்ணுங்க. 8ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய சாரத்தை எந்த கிரகம் திசைநாதன் 8ஆம் இடத்தினுடைய சாரத்தை வாங்கியிருக்கக்கூடாது, புத்திநாதன் 8ஆம் இடத்தினுடைய சாரத்தை வாங்கியிருக்கக்கூடாது. அந்த கான்செப்ட் சொல்கிறேன், ஓகேவா? ஆமாம். அதுக்கடுத்து உடல் வடிவம் கிடையாது. இந்த ராகு கேதுவுக்கு உடல் வடிவம் கிடையாது. ராகுவுக்கு நேர் எதிரே 180 டிகிரியில் அமர்ந்திருப்பதுதான் கேது. 180 டிகிரி கரெக்டாக இருக்கும். இதனுடைய குணங்கள் என்ன? ஒவ்வொரு குணங்கள் இப்போ சாருக்கு இப்போ நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் கேது திசை நடக்குது, அவர் இதில் அந்த குணம் வந்து எனக்கு இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரான்னு செக் பண்ணுவோம். பற்றின்மைனா எதுலேயுமே ஒரு பிடிப்பு இருக்காது. என்னடா வாழ்க்கை, என்னடா வேலை, என்னடா இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எதுலேயுமே ஒரு பிடிமானம் எதுவும் இருக்காது. காரணம் விரைப்பு, வெறுப்புத்தன்மையை நோக்கி அவர்களுடைய சிந்தனை பூரா இருந்துக்கிட்டே இருக்கும். தனிமை ஐயா சொல்லுங்க. என்னங்க புரியல பேசுறீங்க? சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. அப்ப 5ஆம் இடம் நல்லா இருக்கு. குலசாமி வழிபாடு கட்டாயம் செய்யணும் சார். வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை போய், நாளைக்கு சிவன் ராத்திரி, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலசாமியை அதிகமாக கும்பிடக்கூடியது வந்து சிவனுடைய ராத்திரியில் விடிய விடிய இருந்து குலசாமியுடைய அருளை பெறுவார்கள். உங்களுக்கு யோகமே இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தால் மட்டுமே அந்த யோகத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள். அப்போ 5ஆம் இடம் பாதிப்புக்கு உள்ளாயிருந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இஷ்ட தெய்வம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எனக்கு இஷ்ட தெய்வம் பாண்டி முனீஸ்வரர், மதுரையிலே பாண்டி முனீஸ்வரர் எனக்கு இஷ்ட தெய்வம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் என்ன நினச்சி வேண்டுகிறேனோ அதை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் எனக்கு முடித்து தருவார். சாமிக்கு டைம் கொடுப்பேன், 10 நாளுக்குள்ளே இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுன்னுவேன். கரெக்டாக 10 நாளுக்குள்ளே முடிச்சிடும். அப்போ அந்த இஷ்ட தெய்வம் எனக்கு இருக்குது. இஷ்ட தெய்வம் எனக்கு ஒன்று இருக்கலாம், என்னுடைய மனைவிக்கு ஒன்று இருக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு ஒன்று இருக்கலாம். என் மனைவி ஒரு கிறிஸ்டினை கூட கும்பிடலாம், ஏசப்பாவை கூட கும்பிடலாம். ஆனால் குலதெய்வம் என்பது நாம் பாரம்பரியமாக பரம்பரையாக எதை வழிபட்டு வந்தோமோ அதை வழிபட வேண்டும். குலதெய்வம் என்பது சிறு தெய்வ வழிபாடாகத்தான் பெரும்பாலும் இருக்கும், பெருந்தெய்வ வழிபாடு இருக்காது. முருகன் ஒருபோதும் குலதெய்வமாக யாருக்கும் வர மாட்டார். யாருக்காவது முருகன் எனக்கு குலதெய்வம்னு யாராவது சொல்கிறீங்களா? சார் எனக்கு முருகன் குலதெய்வம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க? ஏனென்றால் முருகன் பெருந்தெய்வம். பெரும்பாலும் நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்கு தன் உயிரை மாய்த்திருப்பார்கள். அவர்களுடைய நினைவாக அவர்களை பரம்பரையாக வாழையடி வாழையாக நாம் கும்பிட்டு வரும்போது உங்கள் வீட்டு வாசலில் வந்து குலதெய்வம் காத்து நிற்கும். புலிப்பாணி சித்தர் பாட்டு எழுதுகிறாரு, குலதெய்வ அருளால்
வீட்டு வாசலில் காத்திருக்கின்றார். அப்படி குலதெய்வ அருள் இல்லை என்றால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் புற தடை ஏற்படும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வத்துக்கு நீங்கள் பொங்கல் வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பொங்கலை கொடுத்து இறைவனை வழிபட்டு வந்தால் மினிமம் ஒரு தடவை, அதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவைனா நீ வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து குலதெய்வம் 80 கிலோமீட்ரு. நாங்கள் வருஷத்துக்கு குறைஞ்சது 2 தடவை போயிடுவோம். எல்லாருமே என்றைக்கு வீட்டில் இருக்கோமோ அன்றைக்கி கார் எடுத்துகிட்டு காலையில் போய்ட்டு மதியானம் வந்துடுவோம். அதனால் நீங்களும் குலதெய்வத்தை கட்டாயம் வழிபட வேண்டும். அதுவும் நம்ம ஒரு ஆச்சாரம் மிக்க ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கிறோம். அப்போ நம்ம அதை வழிபடாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நாவன்மை, ஜோதிட ஞானம் இதெல்லாம் ஏற்படாது. பற்றின்மை, ஆமாம் ஆமாங்க, இல்லாட்டி அனுகிரகம் இல்லாட்டி செய்வனை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. செய்வனை வைக்கும்போது உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் வைக்க முடியும். உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் குலதெய்வம் நிற்கும். ராத்திரி குடுகுடுப்பக்காரன் வருவேன், பார்த்துருக்கீங்களா? வருவேன், இப்போ யாரும் வர்றதில்லை. ஆமாம், சுடுகாட்டுக்கு போய் சுடுகாடு யாருடைய இடம்? சிவபெருமன் இடம். அங்கே போய் சுடுகாட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா இரவு நாய் அவரை பார்த்து குலைக்காது. நாயோடைய வாயை கட்டி போட்டுருவாங்க. நாய் குலைக்காது சார். ஒவ்வொரு வீட்டுக்கையா உடுக்கியை அடித்து கரெக்டாக சொல்லுவான். உன் வீட்டில் கழிந்த பெண் ஒரு பெண் இருக்கா, திருமணம் ஆகாமல் இருக்கா, தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வர்ற தை 25க்குள்ள அந்த பிள்ளைக்கு மனம் அமையும் சக்கமா அப்படின்னு ஆடிட்டு போயிடுவான். ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவேன், 4 பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்போ லைட்டெல்லாம் போட்டு ஜன்னலெல்லாம் திறந்து எட்டி பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் காரி துப்பிடுவேன். பார்க்கக்கூடாது, போயிடுவான். காலையில் வருவாங்க. வரும்போது நம்ம கேட்டோம்னா ஞாபகம் இருக்காது, சொல்ல மாட்டாங்க, காசு வாங்குறது வருவாங்க. அப்படி நேரத்துலலாம் நீங்கள் காலையில் அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஜோதிடத்தில் அது ஒரு கலை, அது ஒரு பிரிவு. இன்றைக்கி அந்த குடுகுடுப்பை அடித்து குறி சொல்லக்கூடியது ரொம்ப குறைஞ்சிருச்சு, மிக மிக குறைஞ்சிருச்சு. அப்போ இது பாருங்க, செவ்வாயை போல் செயல்படும்ன்றான். எது? ராகு செவ்வாயை போல செயல்படும், கேது சனியை போல் செயல்படும். 7 ஆண்டுகள் ரொம்ப ஷார்ட் பீரியடு. அதுக்குள்ளே அவர் பண்ண வேண்டிய அனைத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவார். நல்ல பலன் தரக்கூடியது. ரைட். அதாவது நிழல் புள்ளி, இதுக்கு மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். இதை நிழல் புள்ளி என்று சொல்லுகிறார்கள் சயின்ஸில். அப்போ இதைத்தான் நம்ம ஷேடோ பாயிண்ட், அந்த வெட்டி கொள்ளக்கூடிய இடத்தில் தான் பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். பூமியை சந்திரன் சுற்றி வரும் பாதையை மூன் ஆர்பிட் என்று சொல்கிறார்கள். பூமியை சந்திரன் சுற்றுகிறது, சூரியனை பூமி சுற்றுகிறது. நல்லா கேளுங்க, சூரியனை பூமி சுற்றி வரும் பாதையை ஈக்லிப்ஸ் என்று சொல்கிறார்கள். ஒரே நேர்கோட்டில் இருப்பதில்லை. சுமார் 5 டிகிரி கோணத்தில் சாய்வாக இருந்து இந்த இரு பாதைகளும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியே ராகு கேது என்று பெயர். பௌர்ணமி அன்றைக்கு வெட்டிக்கொள்ளும் கூடியது கேது.
செம்பாம்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பௌர்ணமி அன்று வெட்டி கொள்ளும் வெட்டு புள்ளிக்கு பெயர் கேது. அமாவாசை அன்று வெட்டி கொள்ளும் வெட்டு புள்ளிக்கு பெயர் ராகு. இந்த ராகுவும் கேதுவும் எவ்வளவு நேரம் பிடிச்சி வச்சிருக்கு சூரியனை அல்ல சந்திரனை என்றால் 1.5 மணி நேரம், 90 நிமிடங்கள் சுத்த பிளாக் பண்ணிடும். 90 நிமிஷம் ஜப்தி பண்ணிடும். அந்த கிரகத்தினுடைய ஒளியை ஒரு சொட்டு கூட பூமியில் விழ வைப்பது இல்லை.